விநாயகனே விவினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கன்னி பணிமின் கணிந்து. நம்முடைய ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் உப்பூர் அருள்மிகு ஸ்ரீ வெயிலுகந்த விநாயகப் பெருமான் திருக்கோவிலினுடைய இந்த ஆண்டிற்கான விஸ்வாவசு ஆண்டிற்கான ஆவணி மாத விநாயக சதுர்த்தி பெருவிழாவினுடைய கொடியேற்ற வைபவம் இன்று முதல் துவக்கம் செய்யப்பட்டு இன்று மாலை சுவாமிக்கு ரக்ஷாபந்தன வைபவங்கள் சேவித்து முதல் நாள் திருவிழா இன்றிலிருந்து துவங்குகிறது. 10 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் நம்முடைய விநாயக பெருமானுக்கு பகல் பொழுதிலே வெள்ளி அங்கி சாத்தப்படும். அதே மாதிரி இரவு பொழுதிலே சுவாமிக்கு சொர்ணாபரணம் என்று சொல்லப்படுவதான தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு விநாயக பெருமானுக்கு 10 நாள் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழகத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னதாக துவங்கப்பட்ட இந்த திருவிழாவிலே உப்பூர் விநாயகருக்கு மட்டுமே 8ஆம் திருநாள் அன்று சித்தி புத்தி தேவியருடன் கோலாகலமாக திருக்கல்யாண வைபவம் மிகச் சிறப்பாக நடத்தப்பெறும். அதனால் தமிழகத்திலே தொன்று தொட்டு நடைபெறக்கூடிய விழாக்களிலே விநாயகருக்கு திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய வைபவமாக இந்த உப்பூர் வெயிலுகந்த விநாயகப் பெருமான் கேத்திரம் மிக சிறப்பாக விளங்குகிறது. அந்த வகையிலே இந்த விநாயகப் பெருமானுடைய ஆலயம் காசி கேத்திரத்துக்கு காசி யாத்திரை செல்பவர்கள் இங்கு வந்து இந்த விநாயகரை வழிபட்ட பிறகுதான் நம்முடைய ராமேஸ்வரம் சென்று அங்கிருந்து புனித நீராடி அதற்கப்புறம் காசி யாத்திரையை மேற்கொள்வார்கள். அதற்கு அங்குரார்ப்பண க்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது இந்த உப்பூர் ஸ்ரீ வெயிலுகந்த விநாயகப் பெருமானுடைய க்ஷேத்திரம். இந்த விநாயகருக்கு சூரிய பகவான் பூஜை செய்திருக்கிறார். அதே போல ராமச்சந்திரமூர்த்தி சூரிய குலத்தில் பிறந்த ஸ்ரீராமரும் இங்கே பூஜை செய்திருக்கின்றார். இந்த விநாயகரை சுற்றி 12 மாதமும் இந்த விநாயகரை சுற்றி வெயிலுடைய இந்த கிரணங்கள் கதிர்கள் விநாயகரை சூழ்ந்திருப்பதால் இந்த விநாயகருக்கு இந்த வெயிலுடைய கதிர்கள் ரொம்ப பிரியமானது. அதனால் வடமொழியிலே இந்த விநாயகருக்கு ஆதவ கிரண சந்துஷ்ட மகாகணபதி என்ற பெயர் சொல்லுவார்கள். இந்த வகையிலே இந்த வெயிலுகந்த விநாயகப் பெருமான் திருவருளாலே இந்த நடைபெறக்கூடிய இந்த 10 நாள் திருவிழாக்களிலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த ஆலயத்திலே தான் விநாயகப் பெருமானுக்கு பூக்குழி இறங்கக்கூடிய வைபவத்தையும் 10ஆம் திருநாளிலே இங்கே பக்தர்கள் சேவிக்கின்றார்கள். விநாயகர் திருத்தலத்திலே பூக்குழி இறங்கக்கூடிய வைபவமும் இந்த திருக்கோயிலில் நடைபெறுகிறது என்பதுதான் மிகவும் பெருமையான விஷயம் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருகை தந்து இந்த வெயிலுகந்த விநாயகப் பெருமானுடைய திருவருளை பெற நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். महान